மின்ட்டு குடிச்சிட்டானா? ஹலோ வியூவர்ஸ். பாவக்காய்னாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க நிறைய பேர். ஆனால் இந்த வீடியோவில் கசப்பே தெரியாத டேஸ்டியான பாவக்காய் குழம்பு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். தென் ஹோம் சென்டருக்கு டைரெக்டாக போய் ஷாப்பிங் பண்ண ஃபர்ஸ்ட் டைம். அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸோட வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வித் ப்ரைஸ். அது எல்லாமே நான் வாங்கல, கண்டிப்பாக தேவைப்படுற திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கினேன். லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் என்னோட சேவிங்ஸ் பற்றி கொஞ்சம் பேசியிருக்கேன். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக கூட இருக்கலாம். வெல்கம் டு ஹோம் பவுண்ட் அட்வென்ச்சர்ஸ். நான் சுகன்யா. வீட்டுக்கு முன்னாடி புதர் மாதிரி புல்லு முளைச்சு போயிடுச்சு. அதுல ஒரு பாவக்காய் செடியில இருந்து கிடைச்சது இந்த பாவக்காய்லாம். 2-3 பழுத்து போயிருக்கு. ஆனா திக்கா தான் இருந்துச்சு, கொல கொலன்னு இல்ல. அதையும் சேர்த்து போட்டு குழம்பு பண்ணலாம். எவ்வளவு பாவக்காய் இருக்கோ அதுக்கு பாதி அளவு சின்ன வெங்காயம் கீறி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் போடுறீங்கன்னா சின்னதா கட் பண்ணி போடுங்க. ஒரே ஒரு தக்காளி. பாவக்காய் விதை ஃபுல்லா எடுத்துட்டேன். குழம்புல விதை இருந்தா சாப்பிட நல்லா இருக்காது. பாவக்காய் பொரியல் பண்றோம்னா விதையோட நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் புளி நனைய போட்டு 2 தண்ணியில கரைச்சிட்டு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். எங்க அம்மா எந்த புளிக்குழம்பு செஞ்சாலும் நல்லெண்ணெய் விட்டு தான் செய்வாங்க. அதை அப்படியே நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடுகு உளுந்து போட்டு வெடிச்சதும் கீறி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு மசியட்டும். மசிஞ்ச பிறகு பாவக்காய் போட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள் போட்டு பாவக்காயை லோ ஃப்ளேம்லயே வதக்குங்க. ஸ்டீல் பாத்திரத்துல சமைச்சாலும் ஹை ஃப்ளேம் வேணாம். மூடி போட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். இடையிடையே கலந்து விடுங்க. காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் வத்தல் தூள் போட்டு கலந்து கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊத்திடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊத்தாம இப்படியே நல்லா கொதிக்க விட்டு திக்கா செஞ்சு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் மறக்க மாட்டீங்க. நானும் என் அக்காவும் சின்ன வயசுல இந்த மிதி பாவக்காய் பொரியலுக்கு சண்டை போட்டுப்போம். எனக்கு நிறைய வேணும், அவளுக்கு நிறைய கொடுத்துட்டீங்கன்னு. எங்க சண்டையை தாங்க முடியாம அம்மா அவங்க ஷேரை கூட எங்களுக்கு கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துடுவாங்க. இன்னைக்கு சாதத்துல விரவி சாப்பிட கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து மூடி போடுறேன். 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல கொதிக்கட்டும். இந்த குழம்பு பெரிய பாவக்காய் விட இந்த சின்ன மிதி பாவக்கால கசப்பு கம்மியா, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ கரெக்டா ஒரு பிஞ்ச் வறுத்து அரைச்ச வெந்தய பொடி போடுறேன். வெந்தய பொடி இல்லைன்னா கடுகு உளுந்து கூடவே கொஞ்சம் முழு வெந்தயம் போடுங்க. என்ன இருந்தாலும் லாஸ்டா இந்த பொடி போடுறது தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இன்னைக்கு என்கிட்ட வடிகட்டின கருப்பட்டி சிரப்பு இருந்துச்சு, ஸோ அது கொஞ்சம் சேர்த்துட்டேன். குழம்பு முடிஞ்சது. கொஞ்ச நேரம் அப்படி மூடி போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறமா சாதத்துல ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஊர்ல இருந்து வரும்போது மாங்காய் எடுத்துட்டு வந்தேன். இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் வேணும்னு கேட்டாங்க. அதையும் சைட்ல செஞ்சுட்டே இருக்கேன். 2 months முன்னாடி ஷார்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே ரெசிபி தான் எங்களோட ஃபேவரட். சம்மர் ஹாலிடேஸ்ல பெங்களூருக்கு போறோம்னு டிசைட் பண்ணதும் ஐக்கியா அண்ட் ஹோம் சென்டர் கண்டிப்பா போயிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். திங்ஸ் வாங்குறோமோ இல்லையோ, சும்மாவாச்சும் ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை. நான் தங்கியிருந்த பிளேஸ்ல இருந்து ஐக்கியா 28 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஆனா கூகுள் மேப்ல மோர் தென் 2 hours காட்டுச்சு. ஸோ மின்டோ வச்சுட்டு அவ்வளோ தூரம் போக வேணான்னு ஹோம் சென்டர் பக்கத்துல இருந்தது, 9 கிலோமீட்டர்ஸ் தான். அது ஒன்று போதும்னு கிளம்பிட்டோம். சாட்டர்டே ஒரு நாளும் பெங்களூர்ல வீடு காலி பண்ணி இங்க வரதுக்கு முன்னாடியே ஐக்கியா அண்ட் ஹோம் சென்டருக்கு போகணும்னு ஆசை இருந்தது. ஆனா அங்க எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். அங்க போய் பார்த்தா நமக்கு வாங்கணும்னு ஆசை வரும். நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு நினைச்சேன். ஷாப் உள்ள போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது எல்லாமே காஸ்ட்லி இல்லை. ஆனா எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு செக்ஷன்ல ஆஃபர் வைப்பாங்களாம். ஸோ நாம பார்த்து வாங்குறதுல தான் இருக்கு. உள்ள ஃபுல்லா ஒரு ரவுண்ட் நல்லா பார்த்துட்டு எனக்கு தேவைப்பட்ட திங்ஸ் கொஞ்சம் மட்டும் எடுத்தேன். லைக் ஃபிட்டட் பெட்ஷீட், நைஃப், பீலர், மிக்சிங் பவுல் ஸ்டீல்ல லோக்கல் ஷாப்ல வாங்கலான்னு இருந்தேன். ஆனா அங்க சிலிக்கான் பேஸ்ல ஸ்டீல் மிக்சிங் பவுல் பார்த்தேன். 2.5 liters 499 இருந்துச்சு. ரீசனபிள் தான், எடுத்துட்டேன். 1 month ஆயிடுச்சு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. கவுண்டர் டாப்ல வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்கிட் ஆகல. சப்பாத்தி மாவு பணையறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. ஹோம் சென்டர்ல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது A to Bல லஞ்ச் சாப்பிட போனோம். அங்க பன்னீர்ல ஜிலேபி வச்சிருந்தாங்க. நார்மல் ஜிலேபி விட அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணுங்க போனீங்கன்னா A to Bக்கு. இந்த வீடியோ கிளிப்ஸ் பேக்ல போயிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் சேவிங்ஸ் பத்தி பேசலாம்.
வேலைக்கு போய் சம்பாதிக்கிற லேடீஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவங்க சேலரி வந்ததும் ஃபர்ஸ்ட் என்ன சேவிங் பிளான் வச்சிருக்காங்களோ அதுக்கு பணம் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற காசை தான் செலவு பண்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்ச முதல் வருஷம் என்னோட செலவெல்லாம் போக மிச்சத்தை தான் சேவ் பண்ணேன். மாசத்துக்கு என்னால வெறும் 2ல இருந்து ஒரு 3000 தான் மிச்சம் வைக்க முடிஞ்சது. அதுவும் நிலையா இல்ல. எனக்கு வந்து ஃபிக்ஸ்டா இவ்ளோ சம்பளம் வரும்னு கிடையாது. எவ்ளோ நேரம் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி. எங்க சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு தேடினப்போ ஐவிஷ் அக்கவுண்ட்ல மிஞ்சறத போடுறது பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. 1 இயருக்கு 40,000 டார்கெட்டா வச்சு எவ்வளவு முடிஞ்சதோ அதை போட்டுட்டே வந்தேன். இடையில எதுக்கோ பணம் தேவைப்பட்டுச்சுன்னு உடனே க்ளோஸ் பண்ணி மணி வித்ட்ரா பண்ணிட்டேன். டார்கெட் அச்சீவ் பண்ணல. ஐவிஷ்ல நம்ம எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணி பணம் எடுத்துக்கலாம். உடனே நம்ம அக்கவுண்ட்க்கு வந்துடும். சேம் டே நான் என்ன பண்ணுவேன், புது ஐவிஷ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவேன். இந்த முறை கண்டிப்பா டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டே போடுவேன். இப்படியே 3 வருஷத்துல 5 ஐவிஷ் அக்கவுண்ட் ஒண்ணு கூட டார்கெட் ரீச் பண்ணல. ஆனா சேலரி இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் சேவ் பண்ற அமௌண்ட் மட்டும் 2000ல இருந்து 5000 ஆச்சு, அப்புறம் 10,000 ஆச்சு. எண்ட் ஆஃப் த இயர் சேவ் பண்ண மணி என் கையில இல்ல. 25 வருஷமா சொந்தமா நம்ம உழைச்ச காசை பார்க்கல. அம்மா அப்பா ஹஸ்பண்ட் கொடுக்குற மணி ரொம்ப பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லா செலவு பண்ணியிருப்போம். ஜாப் கிடைச்சதும் நம்ம கையில சேலரி வர ஆரம்பிச்சதும் அந்த காசை எங்க போடுறோம் எப்படி போடுறோம்னு தெரியறதுக்குள்ள கொஞ்சம் வருஷம் போயிடுச்சு. ஐவிஷ்னா நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்றோம்ட்டு 10,000 ரூபாயை ஃபிக்ஸ்டா எவ்ரி மந்த் டெபாசிட் பண்ணேன். சேலரி ஹைக் வந்தப்போ டெபாசிட் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த ஸ்டேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் தென் ஸ்பெண்டிங்னு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ என் கையில எமர்ஜென்சிக்கு மணி தேவைப்படும் போது மணி இல்ல. டெபாசிட் டேர்ம் முடியிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அப்போதான் புரியுது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு நமக்கு சரியா மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்ட்டு. மணியை பிரிச்சு வேற வேற இடத்துல சேவ் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. நான் பண்ண அதே தப்பு இப்பவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க சேவிங்ஸ் அமௌண்ட்டை குறைஞ்சது 2ஆ பிரிச்சுடுங்க. எமர்ஜென்சிக்கு நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் வட்டியோட. இன்னொன்னு லாங் டேர்ம். நீங்க சேவ் பண்ற அமௌண்ட் ஜாஸ்தி இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச வழியில எங்க நம்ம பணம் சேஃபா இருக்குமோ அண்ட் நம்ம சேவ் பண்ற அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த இன்ட்ரெஸ்ட் வருமோ அத்தனையா பிரிச்சு மேனேஜ் பண்ணுங்க. நாள் ஆக ஆக உங்களுக்கு உங்க சேவிங்ஸ் மேல அதை மேனேஜ் பண்றதுல ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடும். நான் அப்படி பிரிச்சதுல ஒண்ணுதான் இந்த கோல்டு சிட். ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன், ஜிஆர்டில சிட் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனா நெக்ஸ்ட் நியூவா போடல அப்படின்ட்டு. எனக்கு இன்னொரு ஆப்ஷன் பெஸ்டா கிடைச்சது. அங்க போட்டிருக்கேன். இப்போ 2 months ஆயிடுச்சு. ஹைதராபாத்ல சிபிஜேன்னு ஒரு ஷாப்ல அவங்க கிட்ட 10 months சீட்டு கட்டி ஜுவல் வாங்கினா வேஸ்டேஜ் 1 ரூபி கூட நம்ம கொடுக்க தேவையில்லை. உதாரணத்துக்கு நம்ம 1,00,000க்கு ஜுவல் வாங்குறோம், அந்த ஜுவல்லுக்கு 15% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா நாம பே பண்றது செய்கூலி ஜிஎஸ்டி போக 1,15,000. இப்போ வேஸ்டேஜ் ஜீரோனா நாம 1 lakh 1,00,000மும் ஜிஎஸ்டி செய்கூலி இது மட்டும் கட்டினா போதும், 15,000 குறையும். ஸோ சிபிஜேல ஜீரோ வேஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் அங்கேயே போடலாம். அவங்க இன்க்ரீஸ் பண்ணால் அடுத்து எது பெஸ்டா சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. எப்படி வேஸ்டேஜ் இல்லாம கொடுப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னா 916 தானா இல்ல பியூரிட்டியில டிஃபரன்ஸ் இருக்குமான்னு நிறைய டவுட்டு. என் ஃபேமிலியில ஒருத்தங்க 2 times அங்க சீட்டு கட்டி ஜுவல் வாங்கியிருக்காங்க. இப்பவும் என் கூட அவங்க போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. பியூரிட்டி எல்லாம் செக் பண்ணோம். ஓகே. அண்ட் சிபிஜேயோட ரிவ்யூஸ் கூட நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். ஃபுல்லா ஆன்லைன்ல தான். எவ்ரி மந்த் சிட்டு பே பண்ணதும் ரிசீட் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. என் ஃபோன் நம்பருக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வருது. இன்னும் 8 months இருக்கு. முடிஞ்சதும் எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். கண்டிப்பா நல்லதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.